ஃபஸ்ட்டு எட்ஸிங்கிறத கூகுள் குரோமில் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எட்ஸி வெப்சைட் வந்துடும். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், உங்களுக்கு வந்து எவ்வளோ சார்ஜஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நேற்று எவ்வளோ சார்ஜஸ்லாம் நம்ம பிடிப்போங்கிறத பார்த்தோம். ப்ராடக்ட் வந்து எவ்வளோ சார்ஜஸ் பிடிப்பாங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வீடியோவில் சார்ஜஸ் எவ்வளோ பிடிச்சி உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத நம்ம எட்ஸி வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் எட்ஸிங்கிற வெப்சைட் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் லாகின் பண்ணலன்னா லாகின் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டில் லாகின் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இதில் ஷாப் இருக்கா, அந்த அக்கௌண்ட்டுக்கு எடுத்து அந்த ஷாப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு எட்ஸி ஷாப் ஓப்பன் ஆயிரும். இது ஆப்பில் நம்ம எதுவும் பார்க்க முடியாது, இதில் தான் பார்க்கலாம். இதில் பார்த்தா தான் நமக்கு வந்து அந்த எட்ஸியில் வந்து எவ்வளோ ப்ராஃபிட்னு போகிறோம். ஸோ ஆப்பில் பார்க்க முடியாது. ஸோ இதுலேயும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் லிஸ்டிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே நான் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்க ப்ராடக்ட் எல்லாமே வந்துட்டு இதில் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்க ப்ராடக்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ப்ரைஸ் அண்ட் இன்வென்ட்ரி அப்படின்றதான் அதை கிளிக் பண்ணுங்கள். ப்ரைஸ் அண்ட் இன்வென்ட்ரி கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். இதுலேயே இப்போ பாருங்களேன், 111 ரூபாய்க்கு நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராடக்ட்டை. எனக்கு எஸ்டிமேட் ஏர்னிங்ஸ் வந்து 55 ரூபா வந்திருக்கு. இந்த ப்ராடக்ட் எனக்கு சேல் ஆச்சுன்னா எனக்கு 55 ரூபா இதுலேருந்து எனக்கு கிட்ஸி அக்கௌண்ட்டில் வரும். எல்லா சார்ஜஸுமே பிடிச்சிட்டு எனக்கு 55 ரூபா அக்கௌண்ட்டில் ஏறும். இதுலேருந்து எல்லா சார்ஜுமே இன்க்ளூட். அந்த ப்ராசஸ் ஃபீ 25 ரூபா, ஆஃப் சைட் ஆட்ஸு, ரீஜனல் ஆட்ஸ், எல்லா டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆயிரும். இதில் என்ன போட்டிருக்காங்க நீங்களே ரீட் பண்ணி பாருங்க. இன்க்ளூட் த லிஸ்டிங், டிரான்சாக்ஷன் ஃபீ அண்ட் ப்ராசஸிங் ஃபீ எல்லாமே இதில் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுலேயும் கம்மியாகலாம். இந்த 55 வந்து கூடவும் செய்யலாம். அது எப்படின்னு இதுலேயே போட்டிருக்கு பாருங்க. திஸ் நம்பர் குட் பி லோவர் இஃப் சேல்ஸ் கம் ஃப்ரம், அதாவது இந்த எஸ்டிமேட் ஃபீஸ்ன்னு இருக்கா, அந்த 56 வந்து கம்மியும் ஆகலாம். அது எதுக்கு, எட்ஸி வந்து எட்ஸிலேயே ஷேர் பண்ணி அவங்க சேவ் பண்ணி வச்சுக்க லிங்க்ல அவங்க கிளிக் பண்ணாமல் வந்தால், ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் வந்தால், அதுக்கடுத்து உங்கள் கஸ்டமரு எந்த ஒரு லிங்கையுமே கிளிக் பண்ணாமல் வந்து அவங்களே உங்கள் ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணி எடுத்தாங்கன்னா இந்த இதுலேருந்து எஸ்டிமேட் ஃபீஸ் வந்து இதுலேருந்து கம்மியும் ஆகலாம். அதுலேயும் போட்டுருக்கணும் ஆஃப் சை ஆட்ஸ். அந்த ஆஃப் சை ஆட்ஸ் தான் நான் என்ன சொன்னேன், 18% வரும். நம்ம நேற்று உள்ள வீடியோவில் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இதை சார்ஜஸும் எதுக்கு இவ்வளோ சார்ஜஸ் பிடிக்காங்கன்னா நேற்றுக்குள்ள வீடியோ பார்த்துக்கோங்க. இதுலேயே ஆஃப் சை ஆட்ஸ் இருக்கா, அந்த ஆஃப் சை ஆட்ஸும் இதில் கம்மியாகலாம். ஆஃப் சை ஆட்ஸு கிட்டத்தட்ட 15% பிடிப்பாங்க. அந்த 15% இதில் கம்மியாகலாம். ஸோ ஆஃப் சை ஆட்ஸ் எல்லாம் ஆட் மூலமாக நடந்ததுன்னா மொத்தமாக இந்த 56% வரும். அது இல்லைன்னா இப்போ அந்த ஆஃப் சை ஆட்ஸ் மூலமாக நடந்தால் அந்த 15% வந்து இந்த இதில் 56ல் கம்மியும் ஆகலாம். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஆஃப் சை ஆட்ஸை ஆன் பண்ணியே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியும். இந்த மாதிரியே நீங்கள் பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் இதில் எஸ்டிமேட் ப்ரைஸஸில் எஸ்டிமேட் ஃபீஸ் வந்து எவ்வளோ வருதுன்னு இல்லையே தெரிஞ்சுட்டு இதை மாதிரி நீங்கள் பார்த்தே உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் இதை மாதிரியே பண்ணிக்கோங்க. இது ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த எஸ்டிமேட் ஃபீஸில் வந்து பார்த்துக்கோங்க எவ்வளோ ஃபீஸ் வந்திருக்கு, இது நமக்கு ஓகேவா. இப்போ எனக்கு இது 55 ரூபா ப்ராஃபிட் இருந்தாலும் எனக்கு இது ஓகே தான், எனக்கு 55 ரூபா ப்ராஃபிட் இருந்தாலும். அது மாதிரி உங்களுக்கு பிசிக்கல் ப்ராடக்ட்டுக்கு இப்போ 500 ரூபா போட்டிருக்கீங்க, எஸ்டிமேட் சார்ஜ் 200 ரூபா இருக்குது, உங்களுக்கு வந்து ஒரு 300 ரூபாய்க்கு மேலே என்ன ப்ராஃபிட் இருக்குன்னா அந்த எஸ்டிமேட் ஏர்னிங்ஸில் வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காம அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, இல்லை நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம குரூப்பில் கேளுங்க. நான் உங்களுக்கு எனக்கு அது தெரிஞ்சுன்னா கன்ஃபார்மாக நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசலாம். நான் எட்ஸியில் சேல்ஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். நிறைய பேர் ஜிஎஸ்டி நீங்கள் எப்படி ஃபைல் பண்ணீங்க, ஜிஎஸ்டி எங்களுக்கு ஃபைல் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்க. அதனால் நம்ம ஆடிட்டர்கிட்ட கேட்டிருந்தேன். நம்ம ஆடிட்டர் வந்து இதுக்கு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி கொடுக்குறதுக்கு 2000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம நம்பருக்கு நம்ம 2000 ரூபாய்க்கு நம்ம ஆடிட்டர் அவங்களுக்கு வந்து ஃபைல் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு சப்போஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடும் அதுக்கடுத்து எல்யூட்டையும் சேர்த்து நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. அது வந்து மொத்தமாக சார்ஜஸ் வந்து 2800 வரும். ஜிஎஸ்டி மட்டும் உங்களுக்கு ஃபைல் பண்ணால் 2000 ரூபீஸ்க்கு நம்மகிட்ட ஃபைல் பண்ணிக்கோங்க.